நல்லா லட்டு கிடைச்சதா? இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி கிரீம் பன் கிடைச்சது பயங்கரமா. சாரி பன்னு. நல்லா பன்னு வந்துச்சு. உங்க ஏன்னா அர்த்தம் பிளேட்ல இவ்வளவு நாள் பாத்தீங்கல்ல, பீஃப் சாப்பிட்றானா செக் பண்றாங்க, டிஃபனை செக் பண்றாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் பாக்குறாங்க, கொலை பண்றீங்க. ஒரு ஒரு கண்டிப்பாங்க 100 crore மேல மக்கள் போயிருப்பாங்க பெருமாள் கோயிலுக்கு, திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு லட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. என்னாச்சு? அதெல்லாம் பீஃப் சாப்பிட்டீங்களா? முடிஞ்சதா? ஜோலி முடிச்சதா? இதுக்கு மேலச்சு அடுத்தவன் பிளேட்ல என்ன சாப்பிட்ற என்ன சாப்பிடல பாக்காதீங்க. ஐயோ வேலை பாரியா, நல்லா கொடுத்தாரு பெருமாளே, நல்லா லட்டு கொடுத்தாரு. இது என் வீட்டு லட்டு, பெருமாள் கொடுக்கல, என் வீட்டு லட்டு. இப்போ ஸ்டெர்லைட் கிட்ட பணம் வாங்குறது, இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது, அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றுது, அதனால் தமிழ் மண் பாதிக்கப்படுது, தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணல? அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்கள் வந்து பணத்தை பார்த்துருக்கீங்கல்ல. ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பார்த்துறீங்க, ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பார்க்குறீங்க, இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க, ஆனா சைட்ல கட்டிங் வாங்கிக்கிறீங்க.